எவ்வளவுதான் ஏர்ன் பண்ணினாலும் பேசிக் நீட்ஸுகளை கூட பூர்ணப்படுத்துறதுக்கு கூட நம்ம ஏர்ன் பண்ணுற பணம் பத்தாம் இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் இந்த M2 மணி சப்ளையை பற்றி ஒரு நாலேஜ் ஒன்று இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த M2 மணி சப்ளை ஸ்கேமை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு சொன்னால் எப்போவோ நீங்கள் அதோட அல்டர்னேட்டிவ் பார்த்த எடுத்து உங்களோட வெல்த்தை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வாழ்க்கை செலவு கூட பிரச்சனை இப்போ இருந்திருக்காது. இவ்வளோ காலத்தையும் உங்களுக்கு இந்த M2 மணி சப்ளையோட ஸ்கேமை பற்றி தெரியலைன்னு சொன்னால் பரவாயில்ல, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கக்குள்ள இந்த M2 மணி சப்ளைனா என்ன, இது எவ்வளோ பெரிய ஸ்கேமாக போயிட்டு இருக்குது, நம்மளுக்கு இருக்கிற இந்த இன்ஃப்ளேஷன் நம்ம எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணினாலும் நம்ம வாழ்க்கை செலவு பூர்ணப்படுத்த ஏழாம இருக்கிறதுக்குரிய பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முடிவுக்குள்ள உங்களுக்கு ஃபுல் ஐடியா ஒன்று வரும். இந்த M2 மணி சப்ளைண்டா சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளோட பேப்பர் கரன்சி நம்ம பாவிக்கிற US$ இருக்கட்டும், கெனடியன் டாலர் இருக்கட்டும், LKR இருக்கட்டும், இந்த பேப்பர் கரன்சியோட சர்க்குலேஷன் எவ்வளோ பேப்பர் கரன்சி மார்க்கெட்டில் இப்போ சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு அளவீடு தான் இந்த M2 சப்ளை. இதில் M0 இல்லாட்டி M1 சொன்னால் ஜஸ்ட் கேஷ், அதாவது பேப்பர் ப்ளஸ் காயின்ஸை மட்டும் குறிக்கும். M2 சொன்னால் அதோட சேர்த்து டிஜிட்டலாக நம்ம வச்சிருக்கிற நம்மளோட செக்கிங் அக்கௌண்ட், அப்படி இல்லைன்னு சொன்னால் சின்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபிக்ஸ்ட் டிபாசிட், எப்படியோ இந்த கேஷை நம்ம எங்கன்னா வச்சிருப்போம் தானே, பேப்பராக சரி, ஃபிசிக்கலாக சரி, டிஜிட்டலாக சரி, எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தா M2 சொல்லுவாங்க. இந்த M2 மணி சப்ளையை நீங்கள் கிராஃப் ஃபார்ம்ஸில் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இயருக்கும் எந்த அளவுக்கு பணம் சப்ளையில் இருக்குன்னு சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னால் 1970 இருந்து கிராஜுவலாக இந்த கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்து 2020க்கு பிறகு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஏன் இது 1971 இருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொன்னால் 1971க்கு முதல் $, பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் அது எவ்வளோக்கு பிரிண்ட் பண்ண போகிறாங்களோ அந்த அளவுக்குரிய கோல்டை அவங்க ட்ரெஷரியில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படி தான் $, கண்டினியூஸாக அவங்க பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோக்கு அவங்கள்ட்ட கோல்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி $, பிரிண்ட் பண்ணாங்க. ஸோ கோல்டு இல்லாத நாடுகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், எங்கள்கிட்ட கோல்டு இல்லை, அதனால் நாங்கள் எங்களோட கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு $, எங்களோட ட்ரெஷரியில் வச்சு அதுக்கேற்ற எங்களோட நாட்டு கரன்சியை பிரிண்ட் பண்ணுறோம். ஏன்னா $க்கு கோல்ட் பெக் பண்ணுது. ஸோ எங்களோட கரன்சியை நாங்கள் $, பெக் பண்ணுறோம்னு சொல்லி வேறு சின்ன நாடுகள் $, பெக் பண்ணி அவங்களோட கரன்சியை பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி எல்லாமே சரியாக போயிட்டு இருக்கக்குள்ள 1971 இவங்களோட நிறைய வார்ஸ்களுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுகளுக்கு, அதாவது கவர்மெண்ட்டில் இருக்கிற கரப்டட் பீப்புள்களுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதால் 1971 பிரசிடென்ட் நிக்சன் என்ன பண்ணினான்னு சொன்னால், இதுக்கு மேலே நாங்கள் கோல்டை பெக் பண்ணி பணத்தை பிரிண்ட் பண்ணுறதில்ல, கவர்மெண்ட்டை ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி, அதாவது நாங்கள் சொன்னால் நாங்கள் எக்கானமியை பார்த்து ஒரு டிசைட் முடிவு ஒன்று எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிரிண்ட் பண்ணணும் இல்லையான்னு சொல்லி நாங்கள் விரும்பின மாதிரி நாங்கள் பிரிண்ட் பண்ணோம்னு சொல்லி 1971 இருந்து நினைச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிண்ட் பண்ண ஆரம்பித்து அப்படியே கூட்டிகிட்டு போய் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவிட் டைமில் 2020 கோவிட் டைமில் நிறைய பிஸ்னஸ் ரன் ஆகலை, எக்கனாமியில் டவுனில் போயிட்டு இருக்கக்குள்ள என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், மக்களுக்கு பணம் தேவை, ஆனால் பிஸ்னஸ் ரன் ஆகலை. பிஸ்னஸ் ரன் ஆகினா தான் எக்கனாமி பூம் ஆகும், எக்கனாமி பூம் ஆகினா தான் ஒரு பிஸ்னஸ் பூம் ஆகினா தான் அந்த எக்கனாமி ரன் ஆகும். ஆனால் எக்கனாமி டவுனில் போகக்குள்ள மக்களுக்கு பணம் தேவைங்கிறதுக்காக நினைச்ச மாதிரி பிரிண்டர் ஆன் பண்ணி பிரிண்ட் பண்ணி தரலாம். எப்படி க்ரோ ஆகிருக்குன்னு பாருங்க. இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025 ஆகஸ்ட்டில் கிட்டத்தட்ட 22.2 ட்ரில்லியன் மணி சர்க்குலேட்டில் இருக்குது, அதாவது $, சர்க்குலேட்டிங்கில் இருக்குது. இந்த 22.2 ட்ரில்லியனையும் எது பேக்கப் பண்ணுன்னு சொன்னால் ஒன்றுமே பேக்கப் பண்ணல. சிலாக்கள் யோசிக்கலாம், நிறைய பணம் பிரிண்ட் பண்ணினா நம்மளுக்கு நல்லது தானே, நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி. சிம்பிள் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான். ஓகே, இந்த உதாரணத்தை பாருங்க. இப்போ 10 பொருள் இருக்கு, 10 நபர் இருக்காங்கன்னு சொன்னால் 10 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பொருளை கொடுக்கலாம். இதே விடத்தை 20 பேர் இருக்காங்க, ஆனால் 10 பொருள் தான் இருக்குன்னு சொன்னால் அந்த 20 பேருக்குள்ளேயும் சண்டை வரும், யாருக்கு அந்த பொருள் போறன்னு சொல்லி. அப்போ அந்த 10 பொருளோட விலையும் கூடும். யாரால் எஃபர்ட் பண்ண முடியுமோ அவங்களால தான் அந்த 20 பேரில் யாரால் எஃபர்ட் பண்ணக்கூடிய அந்த 10 பேரால் மட்டும்தான் அந்த 10 பொருளையும் வாங்க இயலும், மற்ற 10 பேரால் வாங்க முடியாமல் போகும். சிம்பிள் உதாரணம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கோவிடுக்கெல்லாம் முதல் கனடாவில் நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு $10 பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொம்போ மீல் வாங்கலாம், ஒரு சாப்பாடு, அது கூட ஒரு ட்ரிங்க், அதோட சேர்த்து ஒரு ஃப்ரை, ஒரு கொம்போ மீனை நீங்கள் ஒரு $10 வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் ஒரு ஃபுல் கொம்போ வாங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு மினிமம் $20 தேவைப்படும். அன்றைக்கு வாங்கின அதே கொம்போ தான் இன்றைக்கு நீங்கள் வாங்குறீங்க. என்ன அந்த கொம்போவில் இருந்த பர்கர் சைஸ் இப்போ குறைஞ்சிருக்கும், ஸ்டில் நீங்கள் அதுக்கு கொடுத்த டபுள் மடங்கு இப்போ பே பண்ணுறீங்க. இப்படி காரணம் என்னன்னு சொன்னால், பணம் இது பிரிண்டிங் அதிகரித்ததால் பணம் கூடுதலாக இருக்குது. ஆனால் அந்த பணம் வாங்கக்கூடிய அந்த
பொருட்கள் ஒரு லிமிட்ல தான் இருக்குது. அந்த பொருட்கள் ப்ரொடியூஸ் ஆகிற விதத்தை விட பணம் ப்ரொடியூஸ் ஆகிற விதம் கூட்டிட்டு போகுது. இன்னொரு உதாரணம், இப்ப கவர்மெண்ட் ஒரு சூப் கடன் வைங்க, சூப் காய்ச்சிற நம்ம குடிக்கிற சூப் காய்ச்சிற கடன் வைங்க. டெய்லி நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட சூப் வாங்கி குடிச்சு போட்டு போறாங்க. ஆனா கவர்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பேராசொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேருக்கு நம்மளுக்கு நிறைய சூப் வேணும், அதனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த சூப்புக்குள்ள நிறைய தண்ணி ஊற்றுவோம், ஸோ நம்மளுக்கு நிறைய சூப் கிடைக்கும் சொல்லி அந்த சூப்புக்குள்ள நிறைய தண்ணி கலந்துக்க ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும், அந்த சூப்போட டேஸ்ட் குறைஞ்சிட்டு போகும். சேம் திங், அவங்களுக்கு கூடுதலாக பணம் தேவைங்கிறதுக்கு எந்த விதமான பேக்கப்பும் இல்லாமல் எந்த விதமான ஸ்பைசஸும் மெட் பண்ணாமல் ஜஸ்ட் தண்ணியை ஊற்றிட்டு போகிறாங்க, அதாவது பிரிண்டை மட்டும் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதனால் இதுக்கு ஒரு எண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இல்லை, இந்த கிராஃப் கண்டினியூஸாக கூடிகிட்டே தான் போகுது. இவங்க என்ன தலைவிலான்னுண்டாலும் இந்த கிராஃபை திரும்ப கொண்டு வந்து ஒரு ஸ்டடிக்கு கொண்டு வர முடியாது. என்ன சொன்னால் இந்த பேப்பர் கரன்சி ஒரு ஸ்கேர் அசெட் ஒன்று இல்லை. கோல்டை ஆல்ரெடி ஒரு ஸ்கேர் அசெட்டாக பாவிச்சு தான் கோல்டை பேக்கப் பண்ணி இந்த பணத்தை பிரிண்ட் பண்ணாங்க. ஏன்டா கோல்டுங்கிறது அரிதான ஒரு விஷயம், ஈஸியாக எடுக்க முடியாது. ஸ்டில் கோல்டு ஒரு ஃபிக்ஸ் சப்ளை இல்லாட்டியும் அட்லீஸ்ட் கோல்டு ஒரு ரேரான அசெட், ஸோ பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ கோல்டு பேக்கிங் இல்லாமல் பிரிண்ட் அடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ திரும்ப நம்மளோட பணம் எல்லாத்துக்குமே கோல்டை பேக்கப் பண்ணினா சரியாக வருமானு கேட்டால் இட்ஸ் டூ லேட். முதலாவது பிரச்சனை, எல்லா நாட்டுகிட்டையும் அவங்க பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்கிற பணத்துக்கு அளவுக்கான கோல்டு இல்லை. ரெண்டாவது, டோட்டல் மணி சப்ளை எடுத்தால் அதுக்குரிய கோல்டு இவங்கள்ட்ட எடுக்க முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். ஓகே, ஆல்சோ இப்போ கோல்டோட ப்ரைஸ் இப்போ பேக்கப் பண்ணி ஏதோ செஞ்சு கோல்டோட ப்ரைஸ் கூடுதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய கோல்டை தேட ஆரம்பிப்பாங்க. கோல்டுங்கிறது ஃபிக்ஸ்ட் இல்லை, ஸோ கோல்டை கண்டினியூஸாக ஃபைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கோல்டை இப்போ 80 டன் 100 டன் 1000 டன்னு சொல்லி கோல்டை ஃபைன் பண்ணாங்கன்னு சொன்னால் கோல்டு சப்ளை ஏரியாச்சு திரும்ப அதோட பணத்தோட இது குறையும். ஓகே, ஏன்னா சப்ளை கூடினா டிமாண்ட் குறையும். ஸோ இந்த மெல்டிங் டாலர்ஸுக்குரிய சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்பீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குது, பிட்காயின். என்ன காரணம்னு சொன்னால் பிட்காயின் சப்ளை ஃபிக்ஸ்ட். உலகத்துக்கே 21 மில்லியன் பிட்காயின் தான் பாரத்துக்கு இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பிட்காயின் கூட கவர்மெண்ட் நினைச்சாலோ பேங்க் நினைச்சாலோ ஒரு கண்ட்ரி நினைச்சாலோ எந்த கொம்பன் நினைச்சா கூட ஒரு பிட்காயின் கூட எக்ஸ்ட்ராவாக கொண்டு வர முடியாது. ஏண்டா பிட்காயின் ஒரு டீசென்ட்ரலைட் நெட்வொர்க், உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கிற உலகம் பூரா இருக்கிற நிறைய மைனஸ்ட கண்ட்ரோல்ல இருக்குது. அனைமானங்கள் பிட்காயின் உடனே பிட்காயினை டர்ன் ஆஃப் பண்ணலாம், பிட்காயினை கவர்மெண்ட் பேன் பண்ணலாம், முடியாது. 16 வருஷம் அவங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, இன்னும் முடியாமல் தான் இருக்குது. இவ்வளோ காலத்துக்கு பிட்காயின் ஹெக் பண்ணப்படலை, இவ்வளோ காலத்துக்கு பிட்காயின் மேனிபுலேட் பண்ணப்படலை, இவ்வளோ காலத்துக்கு பிட்காயின் டபுள் ஸ்பெண்ட் பண்ணப்படலை, எதுவுமே நடக்கலை. 16 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஒரு நெட்வொர்க், எந்த விதமான சிஇஓ, எந்த விதமான கம்பெனி, எந்த விதமான பேங்க், எந்த விதமான கண்ட்ரியோட பேக்கிங் அப்பும் இல்லாமல் தனி டீசென்ட்ரலைஸாக ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஒரு நெட்வொர்க் பிட்காயின் மட்டும்தான். இப்போ இந்த M2 மணி சப்ளை ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிற நிலைமைக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 5 to 10 வருஷத்துல கூடிய நாள் இல்லை இது அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போன உடனே அதுக்கு பிறகு எல்லாருமே அவங்க பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கிற மணியை வச்சு எவ்வளோக்கு பிட்காயின் வாங்கலுமோ அவ்வளோக்கு கவர்மெண்ட்ஸும் பேங்க்ஸும் பிட்காயினை வாங்க ஆரம்பிப்பாங்க. வாங்கி அவங்களோட இந்த ஸ்கேமை பூர்த்தி செஞ்சு நல்ல ஒரு எக்கானமியை திரும்ப பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் எல்லா கவர்மெண்ட்டும் பிட்காயினை பேக்கப் பண்ணி பிட்காயினை அவங்களோட ட்ரெஷரி ஆசெட்டாக எடுக்க போகக்குள்ள பிட்காயின் ஆல்மோஸ்ட் மில்லியனை தாண்டி போய்த்திரும். அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் பிட்காயினை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே பிட்காயினை வாங்குவீங்க. அந்த டைமில் உங்களால் 0.001 பிட்காயின் வாங்குறதே முடியாத ஒரு காரியமாக இருக்குது. ஸோ நீங்கள் 5-10 வருஷத்துக்கு பிறகு பிட்காயினை ஒரு ஸ்டாண்டர்ட் ஆசெட்டாக மாற்றி ஒரு ரிசர்வ் கரன்சியாக மாற்றினதுக்கு பிறகும் நீங்கள் வாங்கலாம். அதுக்கு முதல் இப்போவே உங்களோட இன்ஃப்ளேஷன்ல இருந்து உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ கூட நீங்கள் பிட்காயினை வாங்கி உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணணும். எய்தவே நீங்கள் பிட்காயினுக்குள்ளே வாரது 100% ஷுவர். ஆனால் எந்த டைமில் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஏர்லியாக வாரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கூட. ஸோ இதுக்கு பிறகும் இருந்துட்டு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் பத்தது இல்லை, நான் 2 தொழில் செய்கிறேன் காணாமல் இருக்குது, வாழ்க்கை செலவு கூட்டிகிட்டு போயிருந்து சொல்லி சும்மா புலம்புறதை விட்டுட்டு எவ்வளோக்கு உங்களால் பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணுமோ அவ்வளோக்கு பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணுங்கள். இன்னொரு 5-10 வருஷத்தில் நீங்கள் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுக்கு போகலாம். இட்ஸ் நாட் அ ஃபைனான்ஷியல் அட்வைஸ், டூ யோர் ஓன் ரிசர்ச். பிட்காயின் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், படிங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். நான் சொல்கிறேங்கிறதுக்கு அப்போ எதையும் செய்ய வேணாம், நீங்கள் படித்து ரிசர்ச் பண்ணி உங்களோட மனசு என்ன சொல்லுதோ அதை போய் செய்யுங்க. பிட்காயின் ரிலேட்டடாக மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இதை வாங்குற எப்படி, இதை எப்படி ஸ்டோர் பண்ணுற அப்படின்னு சொல்லி மேலே தகவல்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு டைமுக்கு இந்த வீடியோ எத்தனை லைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் தான். பை.